என்னன்னா ஒரு பெரிய தனிகராக இருந்தவர் ஏழையாயிட்டார். அவர் வந்து மறுபடியும் தனிகராக வேண்டும் என்பதற்காக அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை மேற்கொண்டார். என்ன பண்ணலாம்? வாழைத்தோட்டம் வைக்கலாம். ஆனா ஒரு வாழை பொழைக்கல. அப்ப என்ன பண்ணாராம்? ஒரு வாழைக்கன்றை வைத்துக்கொண்டு இந்த பெருமாள் எதிர்க்க வந்து பிரார்த்தனை பண்ணாராம். என்னை எப்படியாவது ஒரு செல்வந்தனாக்கு. மறுபடியும் அந்த வாழைக்கன்றை நட, வாழையடி வாழையாக அது நன்றாக தோட்டம் வளர, அதிலேருந்து பழங்கள் வர ஆரம்பித்தது. பெருமாளுக்கு இவர் வந்து ஏதேனும் ஒரு சமர்ப்பிக்க வேண்டும்னு அந்த வந்த பழத்தை ஸ்வர்ணமயமாக்கி, கேரளால கல்யாணங்கள்ல எல்லாம் இந்த 10 கிராம் 10 சவரன்லாம் கிடையாது. எல்லாம் 4 கேஜி 5 கேஜி தான் கோல்டே. மழை கூந்தல் முதல் மலர் பாதம் வரை நடக்கும் போதெல்லாம் அந்த ஹாரம் வந்துட்டே இருக்கும் கூட. கோல்டுலயே ஒரு வாழைப்பழம் பண்ணி போட்டுட்டார் இந்த பெருமாளுக்கு. ஏன்? அந்த பெருமாளுடைய நேத்திர கட்டாட்சத்தால தானே இந்த வாழைப்பழம் வந்தது. நேத்திர கட்டாட்சத்தால வந்த பழம் நேத்திர பழம். அந்த நேத்திர பழம் தான் மருவி நேந்திரம் பழமாச்சு. ஏன்னா பெருமாளுடைய நேத்திர கட்டாட்சம் இல்லையா நேந்திரம் பழம். ஸ்வர்ணத்திலேயே அழகான ஒரு வாழைப்பழத்தை பண்ணி இந்த பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிருக்கார். கொஞ்சம் இப்படி பிரதட்சமா வரதுக்குள்ள பழம் காணும். சொர்ண பழம் காணும். நல்ல பழம் அப்படியே இருக்காது. யாரும் சாப்பிடல. சொர்ண பழம் காணும். உடனே அங்க பாவம் ஊமையா ஒரு எப்பவுமே மௌன விரதத்தோடு இருக்கக்கூடிய ஒரு யோகி இருந்தார். அந்த யோகி மேல பழிய தூக்கி போட்டா. இந்த சாமியார் தான் கடத்தி விட்டார். எடுத்து விட்டார் அதை. யோகியால ரொம்ப துக்கம் தாழ முடியவில்லை. உடனே அந்த கோவில் நம்பூதிரி என்ன பண்ணார்? அந்த பெருமாள் சன்னதியை சுத்தம் பண்ணும்போது அந்த அந்த கோமுகம் அந்த அபிஷேக ஜலம் போனோம் இல்லையா திருமஞ்சன ஜலம் அதுல அந்த வாழைப்பழம் மாட்டிட்டு இருக்கு. உடனே ஸ்வர்ணத்தை தூக்கி கொடுத்த உடனே இவெல்லாம் வருத்தப்பட்டா. அதுக்குள்ள அந்த யோகி தற்கொலை செய்து கொண்டார் இந்த கோவில்லையே. அந்த தற்கொலை செய்து கொண்டதால் சாநித்தியம் குறைஞ்சுடுத்து. அதனால அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நஷ்டம் எல்லாம் ஏற்பட அப்போ யக்ஷி அதாவது கேரளத்துக்குலாம் போனீங்கன்னா நிறைய தாந்திரீகம் இருக்கும். ரொம்ப இந்த மந்திர நாராயணாய வித்மஹே பிரகிருதே நமஹ விகிருதே நமஹ வித்யாயே நமஹ சர்வபூத ஹிதப்பிரதாய நமஹ அந்த அந்த பழத்தங்க வைங்கோ ஸ்ரத்தாய நம பரமாத்மிகாய நம வாச்சே நம அந்த மாதிரி ஒரு அர்ச்சனையே நடக்காது. நீங்க அர்ச்சனை நாங்க முதல்ல சொல்றதே கொஞ்சம் கஷ்டம். அவர் அந்த நம்பூதிரி மாட்டுக்கு தாந்திரீகமா ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருப்பார். பெருமாளுக்கு கேட்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு உள்ளது. பெருமாளுக்கு மட்டும் கேட்கும். நீங்க வந்து அங்க போனோம்னா பிரகிருதே நமஹ விகிருதே நம அங்க போய் நீங்க அர்ச்சனை பண்றேன்லாம் அதான் நான் சொன்னேன். கேரளத்துக்கு போனா கொஞ்சம் உங்க மைண்ட் செட் டெம்பிள் மைண்ட் செட்டே மாறணும். நிசப்தமா இருக்கும், குவைட்டா இருக்கும், அர்ச்சனை இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அவர் பாட்டுக்கு ஏதோ ஆராதனை தாந்திரீகமா பண்ணிட்டு இருப்பார். எதுக்கு இந்த சொல்ல வந்தேன்? இந்த தாந்திரீக முறையில் ஒரு யக்ஷியை எழுப்ப அந்த யக்ஷி அந்த பகவத் பிரசாதத்தை இந்த பிரம்மஹத்யா பாபம் பிடித்தவருக்கு கொடுக்க அந்த யோகிக்கும் கொடுக்க அந்த யோகியினுடைய ஆத்மா சாந்தி அடைய அந்த யக்ஷிக்கு ஒரு சந்நிதி இந்த கோவில் பிராகாரத்துல உண்டு. அதனால நேந்திரம்பழத்துக்கும் சரித்திரம் இந்த கோவில், ஓணம்ங்கிற பெருவிழாவுக்கும் சரித்திரம் இந்த கோவில்.